வணக்கம். ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி நிறுவனத்திற்கும் அதனுடைய நிறுவனர் விடி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜென்ரலாக உங்களுக்கு கேபி முறையில் தான் ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறேன், பேசுவேன். நான் மேடையில் நான் என்னுடைய பேச்சை கேட்டவர்கள் தெரியும், இவர் கேபி முறையில் பேசுவார் அப்படின்னு. இன்றைக்கு நான் கேபி முறை பேசுகிறதில்ல, ஏன்னா அதுக்கான ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வரல. அதனால் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் பேசலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் பேசுகிறேன். ஏன்னா நான் பார்த்தது, இந்த ஜாதகத்தை பார்த்தது கேபி முறையில் பார்த்தாலும் அது பாரம்பரிய முறையிலேயே சில விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அந்த ஜாதகம். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், ஜோதிடர்கள் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் பொழுதும் அந்த ஜாதகம் அவருக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும், கிளாஸ் எடுக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா எவ்வளவு தான் குருமார்களை எத்தனை குருமார்களை படித்திருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது, ஒரு ஜாதகம் லைவில் வரும்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது புதிதாக சில விஷயங்களை நீங்கள் யோசித்து சொல்ல வேண்டும். புத்தகத்தில் படித்தது அந்த இடத்துல பயன்படாது அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் நமக்கு நிறையா புரிய வச்சுருக்கு. அதுபோல் சமீபத்தில் நான் ஒரு பார்த்த ஜாதகம் எனக்கு நிறைய கிளாஸ் எடுத்துச்சு. என்ன கிளாஸ் எடுத்துச்சுன்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இது ஒரு பெண் ஜாதகம். டேட் ஆஃப் பர்த் 17/9/1999 மாலை 6:17. பிறந்தது திருச்சி. இந்த ஜாதகம் பாருங்கள், பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் லக்னம் மீன லக்னம், 2ஆம் இடத்துல குரு சனி, 4ஆம் இடத்துல மாந்தி, 5ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், 9ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், 10-11 கேது. இந்த ஜாதகம் என்ன, எனக்கு கேபியில் தான் பலன் சொன்னேன். இருந்தாலும் இந்த ஜாதகம் எனக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம் மீன லக்னம், லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார் வக்ரம் பெற்று. அதோட சனி வக்ரம் பெற்றும் கூட சனி இருக்கிறார். இப்போ லக்னாதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறார். சனி இந்த லக்னத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதி, 12-11 அதிபதி சனி அங்கே இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன் புதன், இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், இங்கே 12-11 கேது. இதிலேருந்து என்ன இந்த ஜாதகம் எனக்கு வலியுறுத்திச்சுன்னா, இந்த பெண்ணு அப்பாவோடவும் ஒத்து போகவில்லை, அம்மாவோடவும் ஒத்து போக மாட்டாங்க. சகோதரன்கிட்டையும் சண்டை, அப்பா கிட்ட சண்டை, அம்மா கிட்ட சண்டை, ஒரே ஒரு சகோதரன், அந்த சகோதரன்ட்டு சண்டை. இதை இந்த ஜாதகம் சொல்லுதா அப்படின்னு பார்த்தா சொல்லுது சார். நீங்கள் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், லக்னாதிபதிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், லக்னாதிபதியும் சகோதர காரகனும் 6-8. அப்போ லக்னாதிபதிக்கும் சகோதரனுக்கும் ஆகாது, 6-8ங்கிறதால ஆகாத மாதிரி தான் இருக்குது. அவங்க சகோதரனுக்கும் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை, பயங்கர சண்டை. அந்த அளவுக்கு சண்டை ஆகி அவன் வெளியூர், அந்த பையனும் வெளியூரில் இருக்கான், வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான். அப்போது இந்த லக்னாதிபதிக்கும் சகோதரக்காரனுக்கும் ஆகாதுங்கும் போது தம்பிக்கு ஆகலை, இளைய சகோதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி, அது செவ்வாய்க்காரன், செவ்வாய்க்கும் லக்னாதிபதியும் 6-8 ஆகலை, சண்டை ஒன்று ஆச்சுங்களா.
அப்பா எங்கே இருக்கிறாரு பாருங்க. அப்பா அப்பா யார்? சூரியன். அப்பா காரகம், சூரியன் காரகம். அப்போ லக்னாதிபதிக்கும் அப்பாவுக்கும் 6-8, லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கும் 6-8. அப்பா சொல்கிறதையும் கேட்கல, ஒரே பிரச்சனை. ரைட்டு. இப்போ தம்பி போயிடுச்சு, அப்பாவும் ஆகாதவனாக போயிட்டார். ஒரே சண்டை கட்டுறாங்க, எது சொன்னாலும் கேட்கறதில்ல, வம்பு வழக்கு இதான் நடக்குது. சகோதரனுடையும் சொல்லு கேட்கல, சண்டை சச்சரவு தான் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா பாவங்க. அம்மா கிரகம் எது? சந்திரன். சந்திரனை பாருங்கள், லக்னாதிபதியா குருவும் சந்திரனும் 6-8. அப்போ குருவும் சந்திரனும் 6-8 இருந்தால் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகலை. வீட்டில் இருக்கிறது 4 பேர், அப்பா அம்மா இந்த பொண்ணு தம்பி. இந்த 4 பேரோடவும் இந்த பொண்ணு எந்த விதத்திலும் ஒத்துப்போகவில்லை, சண்டை சச்சரவாக இருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்? தனக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னா எங்கே என்ன பண்ணுறது? ஓகே, தனக்கு ரிலீஃப் வேணும்னா எங்கேயாவது ஒரு ஆதரவு வேணும். அப்போ ஒரு ஆதரவு வேண்டும் என்றால் லக்னாதிபதிக்கு 1, 5, 9 கிரகங்கள் இருக்க வேண்டும். லக்னாதிபதிக்கு 3, 7, 11 கிரகங்களும் இருக்க வேண்டும். லக்னாதிபதிக்கு 2, 12 கிரகம் இருந்தால் நாடி ரூல் படி அந்த கிரகத்தோடு அது இணையும் என்று ஒரு ரூல் இருக்குது. லக்னாதிபதிக்கு 1, 5, 9 லக்னாதிபதிக்கு 1, 5, 9 கிரகம் இல்லை. 1, 5ஆம் இடம், இது 5ஆம் இடம், 6, 7, 8, 9 கிரகம் இல்லை. 9, 10, 11 கிரகம் இல்லை. 1, 5, 9 7 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கா? மாந்தி இருக்கிறார். 7ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை. 3, 7, 11 கிரகம் இல்லை. இப்படி அந்த பொண்ணுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் இந்த ஜாதகத்தில் யாரும் இல்லைங்கிறது எனக்கு இந்த ஜாதகம் சொல்லி கொடுத்துச்சு. அப்போ கேட்டால் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவு இருந்தால், சுக்கிர திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் சுக்கிர புத்தியோ நடந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்வார் என்பது ஒரு ரூல் இதில் இருக்குது. ஜாதக அலங்காரத்தில் அந்த ரூல் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையா அப்படின்னா உண்மை, 100% உண்மை. நான் நேரடியாக ஒரே நேரத்தில் 2 ஜாதகங்கள் பார்க்க நேரிட்டது. ஒரு ஆண் ஜாதகம், அந்த ஆணும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டார். இந்த ரூலில் பக்காவாக இருக்குது. ஆனால் தசாபுத்தி என்ன நடக்கணும்? ராகு திசையில் சுக்கிர புத்தியோ சுக்கிர திசையில் ராகு புத்தியோ நடக்க வேண்டும், இந்த ரூலு. அப்போ இந்த ரூலு இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அப்ளை ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நடக்கிறது புதன் திசையில் புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு 3, 7, 10 சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புதன் தசை 3 வருஷம், புதன் வருஷம் 3 வருஷம் சொச்சம் இருப்பு, 3 வருஷம் 10 மாதம். அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7 வருஷம், அப்புறம் 10 வருஷம் ஆச்சு. சுக்கிர தசை 20 வருஷம், 30 வருஷம் சுக்கிர தசை முடியறதுக்கு. அந்த சுக்கிர தசையில் வந்த ராகு புத்தி வருது இல்லையா, அந்த ரூலு அப்ளை ஆகணும். சுக்கிர தசையில் ராகு புத்தியில் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது உறுதி. அதுதான் நடக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த பொண்ணுக்கு அப்படி நடக்கலை. என்ன நடந்ததுன்னா, கரெக்டாக அந்த லாக்டவுன் பீரியடு அந்த பீரியட் லாக்டவுன் பீரியடாக முடிஞ்சு காதல் நடந்தது, அது நடந்துச்சு. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பை லாக்டவுன் கொரோனா பீரியடில் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, வீட்டில் போட்டு அடைக்கப்பட்டது. இந்த பொண்ணை யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ காதல் அப்படியே இருந்தது. தசாபுத்தி முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? சுக்கிர தசையில் ராகு புத்தி முடிஞ்சது, அதுவும் முடிஞ்சது. வீட்டை விட்டு வெளியேறலைங்க இப்போ. ஆனால் நான் கேட்டேன், நான் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்டேன், ஐயா இந்த காலகட்டத்தில் ஒரு காதல் வந்திருக்க வேண்டும்,
இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ சுக்கிர திசை நடக்குது, ராகு கூட இருக்கிறாரு. அப்போ காதல் கன்ஃபார்மாக வந்திருக்கணுமே, என்ன அப்படின்னு நடந்தது அப்படின்னு. ஐயா அதெல்லாம் உண்மைங்க ஐயா, உண்மை. அப்போ அவங்க வந்து எஸ்கேப்பர் அவளுக்கு போகணுமே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஐயா. அது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டங்கிறதால வீட்டில் இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் மனோ ரீதியான சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இருந்தாலும் ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி அமைப்பு இருந்து அந்த தசாபுத்தி வந்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள், இப்படியே எழுதியிருக்காங்க. தடுக்காதீங்க, தடுக்க முயற்சி பண்ணாதீங்க, அந்த காதலை அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழட்டும் அப்படின்னு செய்கிறது தான் சரியாக இருக்கும் முடிய, நீங்கள் போய் அதை தடுக்க முயற்சி பண்ணால் நீங்கள் தான் பாறாங்கல்ல முட்டிக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத வேலை செய்யாதீங்கன்னு எழுதியிருக்காங்க. நான் பார்த்த ஏற்கனவே 2 அனுபவம் எனக்கு. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஒன்றும் வந்து நல்லா குழந்தை குட்டியோட நல்லா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பாடல்னால், இதுக்கு ஒரு பாடல், அதாவது அது ரொம்ப அந்த பாடல் ஒரு வரி தான் ஞாபகம் இருக்குது. அதாவது எப்படி, அதாவது தன்னுடைய ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய தாழ்ந்த பெண்ணுடன், தன்னை விட தாழ்ந்த பெண்ணுடன் கூடி அதாவது புலர்ச்சியுடன் சேர்ந்து ராகம் பாடி கொண்டு திரிவான்னு பாடல் இருக்குது. புலர்ச்சியுடன் கூடி ராகம் பாடி கொண்டு திரிவான். அது வந்து ஒரு அசிங்கமான விஷயம் கூடன்னு தெரியாமல் அது ராகம் பாடி புலகாங்கி நடந்து ராகம் பாடுவானாம், அப்படி வந்து எழுதி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அதே தான். அப்போ தன்னை விட தாழ்ந்த இருந்தாலும் அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அவங்க போவாங்கங்கிறத பாடல். அது அப்படியே இங்கே நிரூபணமாச்சு. ஒரு விஷயம், இந்த ஜாதகம் போட்டதுக்கு காரணம், நம்ம வந்து அன்றாடம் வந்து பல ஜாதகங்களை பார்க்குறோம். அதாவது ஒரு ஜாதகம் கிரக நிலைகள் அந்த லக்னாதிபதியுடன் எப்படி தொடர்பு இருக்குதோ அதை பொறுத்து அவர்களுக்கு இந்த சமூகத்தில் சொந்த பந்தங்கள், இந்த ஜாதகம் எனக்கு என்ன கிளாஸ் எடுத்துச்சுன்னா, ஒரு லக்னாதிபதி 9 கிரகம் தான் இருக்குது. அதில் ஒரு கிரகம் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி கூட எத்தனை கிரகங்கள் இணைவாக இருக்கிறதுங்கிறதே பார்க்கணும். அந்த எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நல்லது கெட்டதுக்கு உதவிக்கு ஆள் வருங்க. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அப்பாவோட சண்டை, அப்பா வந்து முக்கியம், அப்பாவோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்மாவோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அடுத்தது சகோதரனையும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்படி அப்பா சூரியன் வந்து 6-8, சந்திரன் 6-8, செவ்வாய் 6-8, இப்படி கிரகங்கள் எல்லாமே 6-8 ஆனதால் இவங்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு கஷ்டத்தில் கை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு, இளைப்பாறுவதற்கு, தோல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, இல்லாமல் இருந்துட்டு போகுது. இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்குமோ அது நடந்தது. இந்த ஜாதகத்தில் என்ன நடந்ததுன்னா, இப்போ எல்லாரோடைய சண்டை, தனிமை, இதெல்லாம் சேர்ந்து மென்டலி ப்ராப்ளம் வந்துச்சு. எது வரைக்கும் போகுது? மென்டலி ப்ராப்ளம் ஆகி ட்ரீட்மெண்ட்டு சைக்கிராலஜிஸ்ட் போயிட்டு, ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்திருக்குது, லாக்டவுன் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்குது, காதலை பிரிச்சு லாக்டவுன் என்ன பண்ணிச்சு, காதலை பிரிச்சிருச்சு. அப்போ அந்த மன உளைச்சல் வெளியே வருவதற்கு ஆதரவு யாரும் இல்லை இந்த ஜாதகத்தில். அந்த ஆதரவு இல்லைன்ன உடனே அதுவே பிரச்சனையாக மாறி மென்டலி உட்காந்து திங்க் பண்ணி அதே நினைவில் இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு, அதாவது கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க, அதை கொடுத்து சரி பண்ணுற அளவுக்கு விஷயம் போனது. அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி கிரக நிலைகளை பார்க்கணும். இப்போ இதை பார்த்த உடனே நம்ம ஜாதகம் ஒன்று ஞாபகம் வரும். நம்ம லக்னாதிபதி யாரோட தொடர்பில் இருக்கார், நமக்கு லக்னாதிபதிக்கு 1-5-9 கிரகம் இருக்கா, 3-7-11 கிரகம் இருக்கா, 2-11 கிரகம் இருக்கா? நாடி ரூலு 3 ரூலு தான் சார். நாடியில் பிருகநந்தி நாடியில் 3 ரூலு சூப்பராக இருக்குது. ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி,
எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு 1-5-9 கிரகம் இருக்கா, 3-7-11 கிரகம் இருக்கா, 2-12 கிரகம் இருக்கா, இருந்தால் அந்த அந்த எந்த கிரகத்துக்கு பார்க்குறீங்க அந்த கிரகத்துக்கு சமூக ஆதரவு, சொந்த பந்தங்கள் ஆதரவு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சுக்கிரனுக்கு பார்க்கலாம், செவ்வாய்க்கு பார்க்கலாம், குருவுக்கு பார்க்கலாம், சனிக்கு பார்க்கலாம், இது மாதிரி எந்த கிரகத்துக்கு வேணாலும் பார்க்கலாம். இந்த ரூல், இந்த கிளாஸ் எடுத்துச்சு, இந்த ஜாதகம் எனக்கு கிளாஸ் எடுத்துச்சு, இது இப்படி பார்க்கணும். இப்போ ஏன் அந்த ஜாதகத்தில் பிரச்சனை வந்ததுங்கிறது, சூரியனுக்கு லக்னாதிபதிக்கு செவ்வாய் 6-8, லக்னாதிபதிக்கு சந்திரன் 6-8, லக்னாதிபதிக்கு சூரியன் 6-8, லக்னாதிபதிக்கு புதன் 6-8. புதன் மாமனா வருவார் இல்லையா, புதன் 6-8. அப்போ அப்பா போச்சு, அம்மா போச்சு, தம்பி போச்சு, மாமன் போனான். அப்போ எத்தனை கிரகம் இங்கே? 2, 3, 4 கிரகம் அவுட்டு. சனி கூட இருக்குது. லக்னாதிபதியில் இருக்கிற சேர்ந்து இருக்கிற ஒரே கிரகம் சனி தான். அப்போ லக்னாதிபதிக்கு சனி நட்பு கிரகம் தான். சனி குரு நட்பு கிரகமாக எடுத்துக்கலாம். ஆனால் சனி அந்த இடத்துல என்ன இருக்காரு? நீசம் பெற்றிருக்கிறார். ஒரு நீசனுடன் போய் யாரு சேர்ந்திருக்கிறாங்க? குரு சேர்ந்திருக்கிறார். குரு இருக்கிற இடத்துக்கு சனி அவர் 11ஆம் இடத்தை பார்த்தா பாதகாதிபதியாக வந்துடுவார். மேஷத்துக்கு சனி பாதகாதிபதி, மேஷத்தில் தான் குரு இருக்கு. அப்போ அது பாதகாதிபதியாக எடுத்துக்கலாமா? குருவுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவராக எடுத்துக்கலாமா? அவரு அப்படி எடுத்துக்கிட்டா யாருங்க ஆதரவு? யாரும் ஆதரவு இல்லை. சரி, இப்படியே யாரும் ஆதரவு இல்லைன்னா இன்னும் 2 கிரகம் பாக்கி இருக்கு. யாரு? குருவுக்கு 4ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன். அப்போ அது குருவுக்கு 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சொன்னால் இதை கொஞ்சம் சாதகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த குருவுக்கு ராகு சுக்கிரன் போது நாடி ரூலில் இணைவு கிடையாது. நாடி ரூலில் இணைவு கிடையாது. இருந்தாலும் இந்த குரு வக்ரம் பெற்றிருக்குல்ல, அப்போ ஒன்று அந்த பக்கம் போகிறதா வச்சுக்குவோம், அல்லது இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தகுந்தா தொடர்பு வந்துடுமா? அப்போ இந்த என்ன பலன் அளிக்கப்பட்டது, என்ன பலன் சொல்லப்பட்டது என்றால், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த நம்பிக்கை கொடுக்கறத ஏயா அப்பா சண்டை, அம்மா சண்டை, தம்பி சண்டை, மாமன் சண்டை, எல்லா சண்டையும் இருந்தாலும் இந்த சுக்கிரன் ராகு 4ஆம் இடத்தில் இருந்து, இந்த குருவுக்கு 4ஆம் இடத்துல இருந்து இருக்கிறதால் இந்த பொண்ணுக்கு திருமணமானால் அது ஆதரவாக மாறும். அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? கொஞ்சம் 4-10 இது தொடர்பு 4-10. அதாவது குருவுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் குரு. இப்போ 4-10 அதுக்கு ஒரு இணை கொஞ்சம் மட்டுப்படும். 6-8 விட இது பரவாயில்ல. அப்போ திருமணம் நடந்தால் கொஞ்சம் அவங்களோட ஒத்து போவாங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கு அப்போ தான் திருப்தி வந்துச்சு. அப்போ இன்னும் திருமணம் நடக்கவில்லை. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த பாப்பாவுக்கு இப்போ சுக்கிரன் எங்கே இருக்குது? மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறது. மிதுனத்தில் குரு இருக்குது. இன்றைக்கி போச்சார குரு மிதுனத்தில் இருக்கிறது. அந்த குரு இப்போ என்ன ஆக போகுது? இந்த குரு கீழே வரப்போகுது, கடகத்துக்கு வரப்போகுது. கடகத்துக்கு ஏற்கனவே வந்துட்டு சென்டிங் அடிச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ திரும்ப அங்கே வரப்போகிறார் பர்மனெண்ட்டாக. ஜூனில் குரு வரும். குரு இங்கே உள்ளே நுழையும் போது அங்கே யார் இருக்கா? ராகு சுக்கிரன் இருக்குது. அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்க போகுது. அது ராகு கூட இருக்கிறதால அது ஃபாரின் மாப்பிள்ளையாக இருக்கும், அல்லது அந்நியராக இருக்கலாம், அல்லது வெளியூரில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ள மாப்பிள்ளையாக இருக்கும். ஆனால் திருமணம் நடக்கும் அங்கே விஷயத்தை சொல்லப்பட்டது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா எப்படியாவது கல்யாணம் ஆகிருப்பா. கல்யாணம் ஆகிட்டா எப்படிங்க ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்களா அப்படின்னா, இந்த ஜாதகத்தின்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு பொருத்தம் போடுறதுல தான் ஒரு சிறப்பான ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கான விஷயமே இருக்குது. ஒரு ஜோதிடர் தன்னுடைய முழு திறமையும் அப்ளை பண்ணி தான் இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், மாப்பிள்ளை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு சிக்கலும் இருக்குது. இங்கே கன்ஃபார்மாக இந்த கடகத்துக்குள்ளே குரு வரும்போது, கன்ஃபார்மாக இந்த குரு கடகத்தில் வரும்போது கல்யாணம் ஆயிருமா அப்படின்னா, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, கேது இங்கேருந்து போயிட்டு இருக்கிறாரு. எங்கே இருக்கார் கேது? சிம்மத்தில் இருக்கிறார். அந்த சிம்மத்தில் இருக்கிற கேது என்ன பண்ணுவார்? மேலே போயிட்டு இருக்கிறாரு. அவர் கடகத்துள்ள நுழைய போகிறார். அந்த கேது கடகத்துக்குள்ளே நுழைஞ்சால் சுக்கிரன்
சுக்கிரன் அங்கேருந்து வருவார், கேது இங்கேருந்து போவார். அங்கே ஒரு கிராசிங் இருக்குது, ஒரு ஜங்ஷன் இருக்குது, ஜங்ஷன் நடக்கும். அப்போ அந்த கேது என்ன செய்வார்ங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை தாண்டியும் குருவை நம்புவோம். குருவுக்கு பார்க்க கோடு புண்ணியம். குரு வர்றதால அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துவிடும்ங்கிறத சொல்லியிருக்கிறோம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அவங்க மாப்பிள்ளை பார்த்து ஒன்றும் செட் ஆகலை, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாம் இறைவனிட வேண்டிக்குவோம், இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் நம்ம குருமார்களாக இருக்கிற நாம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த பதிவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.